இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் அக்டோபர் மாதம் 7, 8, 9ஆம் தேதியில் நடக்கிற அந்த முகாமை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த நாளிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக மிஷனரி பிரதிஷ்டை ஆராதனையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் கூட ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் என்னுடைய சுக வாழ்வு துளிர்க்காதா, என் வெறுமையான சூழ்நிலை மாறாதா, என் வெறுமை என்றைக்கு மாற்றப்படும், என்றைக்கு நான் பூத்து குலுங்கி ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்னைக்கு தான் செழிக்கப் போகிறதோ, என் கணவனுடைய வேலை காரியங்கள் எப்படி செழிக்கப் போகிறதோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கும். வெறுமையாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதி. இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து பாதுமை பள்ளங்களை கொடுத்தது. அங்கே ஆரோனின் கோல் துளிர்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது பூக்கிறது மாத்திரமல்ல, காய்த்து அது கனி கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வெறுமையான ஒரு கோல் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வரும்போது அங்கு பூத்து காய்த்து அந்த இடத்துல இணைச்சிறது கனி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது வெறுமையான ஒரு கோல் தான். அப்போ அந்த கோல் துளிர்க்கிறது போல இந்த நாளிலே உடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறது. உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி தேவன் உடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். இந்த நாட்டில் பார்க்குற வெறுமையான ஒரு சூழ்நிலை தான். அது காய்ந்து போன கோலாய் கூட இருக்கலாம், காய்ந்து போன கம்பாய் கூட இருக்கலாம். இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாமே வெறுமை தான். எதுக்குமே நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். நான் ஏன் தான் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிறேனோ, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை துளிர்க்க பண்ண போகிறார். ஒன்றுக்குமே உதவாத உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையை துளிர்க்கும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையில பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை முதலாவது தேவன் துளிர்க்க பண்ணும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை துளிர்த்து அது பூத்து காய்த்து பழங்களை கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு சாட்சியாய் நீங்கள் நிறுத்தப்படும் போது, அவர்கள் தேவனண்டை வழிநடத்தப்படுகிறவர்களாக, உங்களுடைய அனுபவத்தோடு கூட அவர்களுக்கு சாட்சியாய் நீங்கள் அறிவித்து அவர்களை தேவனுக்குள்ளாய் நீங்கள் வழிநடத்துகிறவர்களாய் காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை துளிர்க்க பண்ண போகிறார். தெய்வ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்கும். அது நிச்சயமாய் துளிர்க்கும். எனக்கும் வயசாயிட்டு, நீ என்ன வாழ்க்கை துளிர்ச்சி, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இல்லை, நீங்கள் பட்ட பாடுகள் வேதனைகள் அனைத்தும் சந்தோஷமாய் மாற்றும்படியாக நீங்கள் பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவர்களாக, அநேகரை தேவனண்டை வழிநடத்துகிறவர்களாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நான் வெறுமையான பாத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய கண்ணீர் துளிகளை நீர் அறிந்து இந்த நாளில் அவர்கள் பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படியான காரியங்களை செய்து இவருடைய குடும்பம் துளிர்க்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளிலும்
உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யாபேசின் எல்லைகளை விரிவாக்கினது போல இந்த நாளில் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து உடைய எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவரே பெரிய காரியங்களை செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.